விவசாயிகளில் உள்ள சில கருப்பு ஆடுகள் விளைபொருட்களில் கலப்படம் செய்து விடுவதாக கதிரானந்த் எம்பி தெரிவித்துள்ளார். நல்ல விவசாயிகள் இருக்காங்க, நல்ல ஏற்றுமதியாளர்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் சில பேர் இருக்காங்க, கருப்பாடுகள் சொல்லக்கூடிய சில பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லி முடிக்கிறேன். விரலி மஞ்சள், மஞ்சள்ன்றது புனிதமான பொருள் நம்மளை பொறுத்த வரைக்கும். அந்த மஞ்சளுக்கு அத்தனை மகத்துவம் உண்டு. ஈரோடு மஞ்சள், அதே போல சேலம் மஞ்சள், ஆந்திராவில் இருக்க குண்டூர் மஞ்சள், ஏகப்பட்ட மஞ்சள் வெரைட்டி இருக்கு இந்தியாவில். அந்த மஞ்சளுக்கு ஏகபோக வரவேற்பு இருக்கு வெளிநாட்டில். கேன்சரை குணப்படுத்தக்கூடிய அற்புதமான பொருள்னு சொல்றது அந்த விரலி மஞ்சள். அந்த விரலி மஞ்சளையோ அரைச்சி அதை டீலியோ காஃபிலையோ போட்டு குடிச்சோம்னா உடம்புல இருக்கக்கூடிய கேன்சரே வராதுன்னு சொல்றாங்க. புற்றுநோயே வராதுன்னு சொல்ற அளவுக்கு அதுல கக்குமின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான திரவ பொருள் இருக்கு. ஆனா அந்த பொருளை அப்படியே ஏற்றுமதி பண்ணலாம்னா எல்லா விவசாயிகளும் அந்த மஞ்சளை வாங்கி அரைச்சி சுத்தம் பண்ணி ஏற்றுமதி பண்ணுவாங்க. ஆனா என்ன தெரியுமா நடக்குது? அந்த மஞ்சளை நல்லா சுத்தம் பண்ணாம தரங்கெட்ட மஞ்சளை நல்ல விலைக்கு விற்கணுன்றதுக்காக சில ஏற்றுமதியாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, மட்டமாக இருக்கக்கூடிய லெட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கனிம பொருள், லெட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷப்பொருள், அந்த பொருளை பவுடர் ஆக்கி அதை அந்த மஞ்சள் தூளோட கலக்கும் போது அந்த மஞ்சள் தூள் பல தங்க மாதிரி மின்னும், பார்க்கறதுக்கு அவ்வளவு. ஆனா சாப்பிட்டீங்கன்னா 10 நாள் சாப்பிட்டா கேன்சர் செத்து போயிடுவோம். அவ்வளவு மட்டமான பொருளை ஏற்றுமதி பண்றாங்க. ஏன் அவ்வளவு? நம்ம சாதாரண அன்றாட ரசத்திலையும் சாப்பாட்டிலையும் போடக்கூடிய மிளகாய் இருக்கு. அந்த மிளகாய் விவசாயிகளுக்கு எல்லாம் தெரியும். மிளகாயை விவசாயம் பண்ணும் பொழுது பனி வந்துச்சுன்னா மிளகாய் மேல பனி பட்டா வெளுத்து போயிடும், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா வெளிநாட்டுல என்ன சொல்லுவான், எனக்கு சிகப்பா இருக்கக்கூடிய மிளகாய் வேணும்னு சொல்லி கேட்பான். சிகப்பா இருக்கக்கூடிய மிளகாய் வேணும்னா நம்ம ஊர்ல என்ன தெரியுமா பண்றாங்க, சொன்னா வெட்க கேடு. சில கருப்பாடுகள் அந்த மாதிரி பண்றாங்க. நம்ம ஷூக்கு போடக்கூடிய பாலிஷ் இருக்கு, ஷூ பாலிஷ், அதை எடுத்து அந்த மிளகாய் மேல கோட்டிங் கொடுத்து அதை ஏற்றுமதி பண்றாங்க. நான் கேட்கிறேன், எவ்வளவு மட்டமான பொருட்களை கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஷூ பாலிஷ், லெதருக்கே அழுகு சேர்க்கக்கூடியது, அதை கொண்டு அந்த மிளகாய் மேல போட்டு அதை ஏற்றுமதி பண்ணும் பொழுது அதுக்கு எவ்வளவு மட்டமான அதுக்கு வரவேற்பு இருக்கும், எவ்வளவு கொடுமையான ஒரு செயலை செய்யறாங்க. இவைகளெல்லாம் தடுப்பதற்காக விவசாயிகளுக்கு இயற்கையாவே எப்படி மஞ்சளை காப்பாற்றுறது, எப்படி மிளகாயை காப்பாற்றுறது, எப்படி முள்ளு கத்திரிக்காயை தரமாக விவசாயம் பண்ணுவது, ஏற்றுமதிக்கு ஏற்ற மாதிரி எப்படி விவசாயம் பண்ணுவது, இப்படின்ற அடிப்படை கருத்துக்களை நிவர்த்தி செய்வதற்காக தான் இந்த கருத்தரங்கு ஏற்படப்படும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.